ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கு. யாராலையுமே வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை வந்து ஈஸியாக மறக்கவே முடியாது. எனக்கும் அதே மாதிரி தான். இது ரொம்ப மெமரபிளான ஒரு ஜேர்னி. ஸோ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் போடலாம், நெக்ஸ்ட்டு செகண்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என் ப்ரெக்னன்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆயிருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு லைன் தான் வந்தது. டக்குன்னு வந்து நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு வந்து 2 லைன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து என்னால் வந்து அந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன சிம்டம் இருந்தது அப்படின்னா, எனக்கு ரைட் சைடில் அடிவயிறு வந்து லைட்டாக வலிச்சிட்டே இருந்தது, பீரியட்ஸ் வர மாதிரி. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு பீரியட்ஸ் தான் வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி வீடியோலாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்செப்ஷன் டேட்ல இருந்து 12th வீக் வரையும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நாள் வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி 2 நாள்லேயே வந்து வாமிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஒரு விஷயத்தால் ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா இந்த வாமிட்டிங் தான். 8 மாதம் வரையும் வந்து ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன். சாப்பிடுவேன் வாந்தி எடுப்பேன். அது மாதிரி வந்து ஃபுல்லாக ரொம்ப பாடி வந்து டயர்ட் ஆக்கி விட்டுரும். வாமிட் எடுத்துகிட்டே இருப்பேன்னா அதனால் என் பாடியில் இருக்க எனர்ஜி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடும். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தோமா, அதுக்கப்புறம் ரொம்ப முடியல, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 3-4 கிலோ வந்து குறைஞ்சிருச்சு. டாக்டர் கிட்ட போய் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, ஸோ வந்து வெயிட் ரொம்ப குறையுது, நீ வந்து வாமிட்டிங்க்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டோசேஜ் கம்மியாக இருக்கிறது கொடுத்தாங்க. அது 2 நாள் வந்து நல்லாவே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து அதுவும் வேலை செய்யலை. ரொம்ப வாமிட்டிங் இருந்தனால டாக்டர் வந்து எனக்கு இன்னொரு டேப்லெட் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி ஃபுல்லாக, அதாவது 8th மந்த் வரையும் வந்து நான் வந்து வாமிட்டிங்க்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாமிட் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துப்பேன், வாமிட்டிங் டேப்லெட் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து எடுத்துப்பேன். ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வரையும் வந்து எனக்கு தாக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவேன். பாடி வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். காலையில் நான் வந்து 10-11 மணிக்கெல்லாம் எந்திச்ச நாட்கள்லாம் உண்டு. ஸோ காலையில் வந்து சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் டெண்டர்னஸ். எனக்கு வந்து பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் போடவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து அது ஃபீடிங்க்கு வந்து நம்ம பாடி வந்து ரெடி பண்ணுது அப்படின்னு நான் நினச்சேன் அந்த டைமில். நெக்ஸ்ட் வந்து டயர்ட்னஸ். எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது ஃபுல்லாக வந்து டயர்டாக தான் இருந்தேன். ஒரு 3 மாதம் வரையும் வந்து என்னால் வந்து எந்திரிக்கவே முடியாது. நான் ஒரு 10-11 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பேன். எனக்கு மார்னிங் சிக்னஸ் இருந்தது இல்லையா, அதனால் 10-11 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பேன். திருப்பி சாப்பிடுவேன், திருப்பி வந்து தூங்கணும் போலே இருக்கும். ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும். எப்படின்னா எனர்ஜி லெவல் 0 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து எனக்கு மார்னிங் சிக்னஸும் இருந்தது, வாமிட்டிங்கும் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. சாப்பிட்ட உடனே வாந்தி எடுத்துருவேன். அப்புறம் எங்கே வந்து அந்த எனர்ஜிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பாடியில் வந்து டயர்டாகவே தான் இருக்கும் எனக்கு. அப்புறம் வந்து யூரின் வந்து நிறைய டைம் வந்த மாதிரியே இருக்கும். நான் வந்து பர்சனலாக வந்து நிறைய தண்ணி குடிப்பேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வந்து வச்சுப்பேன். ஆனால் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து என்னால் அவ்வளோ குடிக்க முடியல. எது வந்து சாப்பிட்டாலும் எது குடித்தாலும் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குமா. ஸோ வந்து தண்ணியே நிறைய குடிக்க மாட்டேன். ஆனாலுமே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வந்துகிட்டே இருக்கும், யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மார்னிங்கில் கூட, அதாவது டே டைமில் கூட வந்து அவ்வளோ இருக்காது. ஆனால் நைட்டு தூங்குற டைமில் வந்து வந்துட்டே இருக்கும். எப்படி ஒரு 5-6 வாட்டியாவது எஞ்சி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் வந்து படுப்பேனே நான். மூட் ஸ்விங்ஸ் இது வந்து ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே காமனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா சிரித்து பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் திடீர்னு அழுவேன், திடீர்னு வந்து சோகமாக இருப்பேன், திடீர்னு வந்து சிரிப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஹஸ்பண்ட் கூட நல்லா ஜாலியாக தான் இருப்பேன். அவங்க கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். அம்மா வீட்டுக்குலாம் போக முடியாது. நான் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை போகணும். அதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்படின்றதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். எங்கேயுமே வந்து வெளியெல்லாம் போகல. ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு எங்கேயுமே வந்து வெளியெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். அப்புறம் வந்து பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் வந்து பிடிக்காம போயிடுச்சு. அது எப்படி ஆகும்னு எனக்கே தெரியல. எப்படின்னா வந்து நான் தோசை வந்து டெய்லி சாப்பிடும்போது முட்டை தோசை தான் வந்து சாப்பிடுவேன். ஆனால் இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன நாள்லேருந்து அந்த முட்டை ஸ்மெல்லை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடிலாம் வந்து டீ காஃபிலாம் கூட குடிப்பேன். ஆனால் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பாலுன்றதே ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. என்னால் வந்து எதையுமே சாப்பிடவும் முடியல ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து எப்பவுமே எனக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ப்ரெக்னன்சியில் வந்து என்னால் பிரியாணியே எனக்கு பிடிக்காமே போயிடுச்சு. அதாவது இந்த 3-4 மாதத்துக்கு அப்படி இருந்தது எனக்கு. பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொன்னாலே வாமிட் வந்துடுற மாதிரி இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து முட்டை தோசை பிடிக்காம போயிடுச்சு. இப்போ வரையுமே வந்து எனக்கு முட்டை தோசைனா அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. முட்டை வந்து தனியாக ஊற்றி கூட சாப்பிடுன்னு அந்த தோசையில் ஊற்றி சாப்பிட்டா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சரி, அப்போ என்னதான் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் வந்து சண்டை போடுவேன். என்னை வந்து கூப்பிட்டு போங்க, எங்கள் அம்மா சாப்பாடெலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அம்மாவும் அங்கேருந்து விட்டுட்டு வர முடியாது, அந்த நிலமையில இருந்தாங்க. ஸோ அங்கேயும் அண்ணா தங்கச்சிலாம் இருக்காங்க அப்படின்றனால அங்கேயும் வந்து விட்டுட்டு வர முடியாது. அந்த டைமில் 3 மாதத்துக்கு வரையும் வந்து எனக்கு எங்கள் அம்மா சாப்பாடெலாம் சாப்பிட்ணும். எங்கள் அத்தை வந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடெலாம் செஞ்சு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா சாப்பாடு தான் வந்து எனக்கு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்ற, எங்கள் அம்மா வைக்கிற காரக்குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. தோசை இட்லிக்கெல்லாமே கூட நான் வந்து குழம்புலாம் வச்சு சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து இட்லி பொடியெலாம் வந்து வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். அதுலேயுமே வந்து குழம்புலாம் ஊற்றி சாப்பிடாம வெறும் இட்லி பொடியெலாம் வச்சு சாப்பிடுவேன். சாப்பாடுக்கெலாம் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடாம வெறும் தயிர், அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைமில். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த டைமில் வந்து எனக்கு மாங்காய் ஊறுகாய் இருந்தால் தான் வந்து இறங்குமே. ஆனால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டது அந்த டைமில் வந்து தயிர் சாதத்தை தான் ரொம்ப சாப்பிடுவேன். அதே மாதிரி அந்த டைமில் வந்து மாங்காய் வந்து உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டியாவது வந்து சாப்பிட்ருவேன். அது அவ்வளோ பிடிச்சது எனக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி. இது வந்து ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே காமனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சாப்பாடு கொதிக்க வைப்பாங்களே அந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. இந்த தாளிக்கிற ஸ்மெல் ஐயோ அறவே ஆகவே ஆகாது. அதுவும் நார்மல் அந்த கடலை எண்ணெயில் தாளிச்சா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா அவ்வளோதான், நான் மூக்கு பொத்திட்டே தான் இருப்பேன். அது ஸ்மெல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து வாந்தி எடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து பால் ஸ்மெல்லு வந்து ஸ்மெல் பண்ணாலே போதும், உடனே வாந்தி எடுத்துருவேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை ஸ்மெல் பண்ணாலே போதும் உடனே வந்து வாந்தி எடுத்துருவேன். இந்த மாதிரி நிறைய ஸ்மெல் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து எனக்கு செட் ஆகாமே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 மாதத்தில் வந்து காமனாக ஆகிடுச்சு. எப்பவும் போல் வந்து இருந்தேன் நான். வந்து கான்ஸ்டிபேஷன், எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷனுமே இருந்தது. ஒரு 3 மாதத்துக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. டாக்டர்கிட்ட போய் வந்து கேட்கும் போது வந்து இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சியில் காமன் தாம்மா, நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிக்க ஆரம்பிங்க, இது வந்து சரியாயிடும், நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிடுங்க, வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுமே இருந்தது. ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி வந்து வாட்டரியாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு வந்து ஸ்மெல்லுமே இல்லை. டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது இது ஸ்மெல் இருந்தால் தான் பிரச்சனை, உங்களுக்கு ஸ்மெல் இல்லாத வரையும் இது வந்து ப்ரெக்னன்சியில் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பேசிக்காக வந்து நல்லாவே தூங்குவேன். மதியம் ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கிடுவேன். நைட்டும் வந்து நல்லா தூங்கிடுவேன். ஆனால் இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே கிடையாது. ஆனால் காலையில் வந்து ஒரு 5-6 மணிக்கு மேலே நல்லா தூக்கம் வரும். அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன்னா காலையில் 5 மணிலேருந்து 10-11 மணி வரையும் நல்லா தூங்குவேன். ஸோ வந்து எனக்கு ஸ்லீப் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. ஒழுங்காக ஸ்லீப் சைக்கிளே இல்லை எனக்கு அந்த டைமில். அப்புறம் வந்து எனக்கு இந்த ரைட் சைடில் அடி ஒயர் வந்து ரொம்பவே வலிச்சுட்டே இருந்தது. எப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து வலிக்கலை, ஏதோ வந்து கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி வந்து சுருக்குன்னு குத்திட்டே இருந்தது. இதையுமே வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். இது வந்து டாக்டர் வந்து ரொம்ப காமன், இது இம்ப்ளான்டேஷன்னால வந்து உங்களுக்கு இது நடக்குது, பேபி வந்து க்ரோத் ஆகும், அதனால வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து அதை பற்றி நான் வந்து பெருசாக பயப்படல. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அடிவயர்லாம் வலிச்சுது அப்படின்னா ஒரு வேளை நம்மளுக்கு பீரியட்ஸ் தான் வரப்போதோ, இல்லை நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து காமன் தான் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பேக் பெயின் வந்து சிவியராக இருந்தது. என்னதான் வந்து நான் வெயிட் குறைஞ்சிருந்தாலோ பேபி அந்த டைமில் வந்து அவ்வளோ வெயிட்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து எனக்கு வந்து பேக் பெயின் வந்து செம்ம சிவியராக இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, இது வரைக்கும் அது மாதிரி இருந்ததே கிடையாது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து பேக் பெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த டைமில் வந்து பிடிச்சி விட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து தலைவலியுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எனக்கு நைட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த தூங்காதனாலே என்னன்னு தெரியல, தலை வந்து பயங்கரமாக வலிக்கும். டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் பேசாமல் வந்து ஒரு டோலோ எடுத்துகிட்டு தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு தான் வந்து டெய்லியுமே வலிக்குது, நம்ம டெய்லி வந்து டோலோ மாத்திரை போட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸும் வந்து ஒவ்வொரு மதருக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அதனால் எனக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து ஹெவியாக இருக்கும், சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ வந்து ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றது ஒருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து சேமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னதான் வந்து வாமிட் பண்ணாலும் கொஞ்சம் வந்து என்ன பிடிக்குதோ வந்து அதை வந்து சாப்பிட பார்க்கலாம். ஸோ சாப்பிடாமே இருந்தாலும் நம்மளுக்குமே வந்து எனர்ஜியாக இருக்காது, டயர்டாகிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டாக்டர் வந்து மெயினாக சொன்னது தண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 லிட்டர் வந்து டெய்லி வந்து குடிக்கணும். உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆச்சுனா தான் முக்கால்வாசி எல்லா பிரச்சனையுமே வரும். நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டாக்டர் பர்சனலாக வந்து சொன்னாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து பிசிஓடி இருந்தாலும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இதை வந்து அவங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதும் இப்போ நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற கதையெல்லாம் வந்து யார் கேட்டா, ஃபஸ்ட்டு ஒழுங்காக குழந்தைய போய் வளர்க்குற வழியை பாருங்கள், இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து தருதலையாக தான் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அந்த குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது. நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அவங்க இந்த மாதிரி வந்து கமெண்ட் போடும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நானும் வந்து தெரிஞ்சுப்பேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குது, நம்ம வந்து இன்னும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, அக்கா நான் வந்து இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். என் வீடியோஸில் வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் நான் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் தான் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ என் குழந்தை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு மற்றவங்ககிட்டேருந்து எனக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ வந்து என் குழந்தைய பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.